குருவே, நமக்கு வரும் எண்ணங்கள் தானாக வருகிறதா அல்லது நாமாக நினைக்கிறோமா? நாம் சாட்சி என்றால் இந்த எண்ணங்கள் எப்படி தோன்றுகிறது? இந்த சந்தேகம் என்னை பல நாள்களாக தொந்தரவு செய்கிறது. தயவு செய்து யுக்தியோடு விளக்குங்கள். மிக நல்ல கேள்வி. இந்த சந்தேகமே உன்னை உண்மைக்கு அருகே கொண்டு வந்திருக்கிறது. முதலில் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள். எண்ணங்கள் வருவது அனுபவம். அவற்றை நான் நினைக்கிறேன் என்று சொல்லுவது பழக்கம். அப்படியானால் நான் எண்ணங்களை உருவாக்கவில்லை என்று சொல்கிறீர்களா? ஆமாம். ஒரு சிறிய யுக்தியை பார்ப்போம். நீ இப்போது உட்கார்ந்திருக்கிறாய். அடுத்த எண்ணம் என்ன வரும் என்று உனக்கு தெரியுமா? இல்லை குருவே, அது திடீரெனவே வருகிறது. கவனி. நீ உருவாக்காத ஒன்றை நான் செய்தேன் என்று எப்படி சொல்ல முடியும்? எண்ணம் வருவதற்கு முன்பே நீ இருக்கிறாய். எண்ணம் வந்த பிறகும் நீ இருக்கிறாய். அப்படியானால் நீ எண்ணம் அல்ல, நீ எண்ணத்தை கவனிப்பவன். ஆனால் குருவே, எண்ணம் வந்தவுடன் நான் அதோடு கலந்து விடுகிறேனே. அதுதான் மாயையின் சூட்சுமம். திரையில் வரும் படம் திரையையே பாதிக்கிறதா? இல்லை குருவே, திரை சும்மா இருக்கிறது. அதேபோல உள்ளத்தில் வரும் எண்ணங்கள் உன்னை பாதிப்பதாகத் தோன்றினாலும் உன் உண்மை நிலை சாட்சி. அது எப்பொழுதும் அனைத்திற்கும் ஆதாரம். நீ எண்ணத்தோடு சேரும் தருணத்தில் சாட்சித்தன்மையை மறந்து நான் எண்ணம் ஆகிறாய். அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? எதுவும் செய்ய வேண்டாம். எண்ணம் வந்தால் வருகிறது என்று மட்டும் கவனி. தள்ள வேண்டாம், பிடிக்க வேண்டாம். வருவதைக் காண், போவதையும் காண். இரண்டிற்கும் நடுவில் நிற்கும் அமைதியே நீ. அந்த அமைதியே சாட்சியா? ஆமாம். எண்ணம் இல்லாத இடைவெளியில் நீ இல்லை என்று நினைக்கிறாய். ஆனால் உண்மையில் அங்கேதான் நீ முழுமையாக இருக்கிறாய். எண்ணங்கள் வரவும் போகவும் செய்கின்றன. நீ மட்டும் வரவும் இல்லை, போகவும் இல்லை. எண்ணங்கள் தானாக வருகிறது. அவற்றை நான் சிந்திக்கிறேன் என்று சொல்வது தவறு. நீ எண்ணங்களின் உரிமையாளர் அல்ல, நீ எண்ணங்களின் சாட்சி. சும்மா இரு, அது போதும். குருவே, நான் அவ்வப்போது தனிமையில் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து கண்களை மூடி எந்த சிந்தனையும் இல்லாமல் என் இருப்பை நான் கவனித்த வண்ணம் அமர்கிறேன். இவ்வாறு பயிற்சி செய்வது சரியா? அது சரியான பயிற்சி. மனம் வெளியில் ஓடிக்கொண்டிருக்கும்போது அதை உள்ளே திருப்ப இந்த அமைதி உதவுகிறது. அப்படியானால் இதுவே முழு ஞான நிலையா குருவே? இல்லை, அது தயாராகும் நிலை. பாதைதான், இலக்கு அல்ல. கண்களை மூடி அமைதியாக இருப்பது மனத்துக்கு ஓய்வு தரும். சாட்சியின் சுவையை அறிமுகப்படுத்தும். ஆனால் அதிலேயே நின்றுவிட்டால் அது முழுமையல்ல. அப்படியானால் உலக விஷயங்களில் ஈடுபட்டபடியே சாட்சியாக இருப்பது சரியா? அதுவே உயர்ந்த நிலை. வேலை நடந்து கொண்டிருக்க, மக்கள் பேசிக் கொண்டிருக்க, சந்தோஷம் துக்கம் வந்து போக, அவற்றால் பாதிக்கப்படாமல் உள்ளே ஒரு அசையாத அமைதி இருந்தால் அதுவே சகஜ சாட்சி நிலை. கண்களை மூடினால் அமைதி, திறந்தால் கலக்கம் என்றால் என்ன அர்த்தம் குருவே? அது இன்னும் பயிற்சி நடக்கிறது என்பதற்கான அறிகுறி. கண்களை மூடும்போது மட்டும் அமைதி என்றால் நீ அமைதியை இடத்தோடு கட்டிவிட்டாய். கண்களை திறந்தாலும் அதே இருப்பு தொடர்ந்தால் அப்போதுதான் அமைதி உன் இயல்பு. அப்படியானால் கண்களை மூடி பயிற்சி செய்வதை விட்டுவிட வேண்டுமா? விடவும் வேண்டாம், பிடித்துக் கொள்ளவும் வேண்டாம். பயிற்சி மனம் சாந்தமாக இருக்க உதவட்டும். ஆனால் அதையே இலக்கு என்று நினைக்காதே. இரண்டிற்கும் இடையிலான உண்மை என்ன குருவே? கண்களை மூடினாலும் கண்களை திறந்தாலும் இருப்பது ஒன்றே. அதை ஒரு இடத்தில் மட்டும் அமர்ந்து உணர்ந்தால் அது பயிற்சி. அதை எங்கும் எப்போதும் இழக்காமல் இருந்தால் அது ஞானம். இறுதியாக நான் என்ன நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும்? நீ அமர்ந்து இருப்பதை கவனித்தாலும் சரி, நடந்து கொண்டே கவனித்தாலும், கவனிப்பவன் மாறாதவரை நீ சரியான பாதையில்தான் இருக்கிறாய். சும்மா இரு. அது கண்கள் மூடிய சும்மா அல்ல, வாழ்ந்து கொண்டே சும்மா இருத்தல். குருவே, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். யார் ஒருவர் தன் இயல்பை உணர்ந்து தன் இருப்பிலேயே நிலை பெற்றிருக்கிறார்களோ அவர்களிடம் ஜந்துக்கள், பறவைகள், மாடு, பாம்பு போன்றவை கூட பேசுவதாகச் சொல்கிறார்கள். அந்த நிலையிலிருந்தால் அத்தனையும் உன்னோடு தொடர்பு கொள்ளும், பேசும், நீ அதை அறியலாம் என்று கூறுகிறார்கள். இது உண்மையா? இது எப்படி சாத்தியம் குருவே? நல்ல கேள்வி. ஆனால் இதை சரியாக புரியவில்லை என்றால் மிக எளிதாக மாயையில் சிக்கிக்கொள்வாய். முதலில் ஒன்றை தெளிவாக கேள்.
ஜந்துக்கள் மனித மொழியில் பேசுவதில்லை. ஆனால் அவை மனிதன் போலவே இருப்பை வெளிப்படுத்துகின்றன. அப்படியானால் மாடு பேசுகிறது, பாம்பு பேசுகிறது என்று சொல்வது தவறா? வாழ்த்தையில் தவறு, அனுபவத்தில் உண்மை. ஞானத்தில் நிலை பெற்றவன் காதால் கேட்பதை விட மௌனத்தால் உணர்கிறான். அங்கு சொல்லில்லை, மொழி இல்லை, ஆனால் நேரடி அறிதல் இருக்கிறது. நேரடி அறிதல் என்றால் என்ன குருவே? நேரடி அறிதல் என்பது யோசித்து புரிந்து கொள்வதல்ல, கற்றுக்கொள்வதும் அல்ல. அது உடனடி அறிதல். இது இப்படித்தான் என்று மனம் நடுவில் வராமல் தெரிந்து கொள்வது. நீ நெருப்பைத் தொட்டால் இது சூடு என்று யோசிக்கிறாயா? இல்லை, நேரடியாக அறிகிறாய். அதே போலத்தான். அப்படியானால் ஞான நிலையில் இருப்பவனுக்கு ஜந்துக்களின் எண்ணங்கள் தெரியும் என்று அர்த்தமா? எண்ணம் என்ற சொல்லே அங்கே சரியில்லை. அது இருப்பதை மட்டும் வெளிப்படுத்துகிறது. ஞானி தன் மனத்தை முழுமையாக விட்டுவிட்டதால் மற்ற இருப்புகளின் அசைவையும் தன்னுடையதாகவே உணர்கிறான். அதனால் பாம்பு அச்சம் கொண்டிருக்கிறதா, மாடு அமைதியாக இருக்கிறதா, பறவை பதற்றமாக இருக்கிறதா என்று வார்த்தையில்லாமல் தெரிந்துவிடுகிறது. இதுதான் பேசுகிறது என்று சொல்லப்படுகிறதா? ஆமாம், அது மொழி பேச்சல்ல, இருப்புக்கிடையிலான தொடர்பு. நீ மனமின்றி அமைதியாக இருந்தால் உன் அருகே இருக்கும் நாய் கூட உன்னை பார்த்து அமைதியாகும். அது பேசவில்லை, ஆனால் உன் நிலையை அது உணர்கிறது. அப்படியானால் இந்த அனுபவங்களை தேடலாமா குருவே? இல்லை, மிகவும் கவனமாக கேள். இவைகள் ஞானத்தின் அடையாளங்கள் அல்ல. இவைகள் பக்க விளைவுகள் மட்டுமே. யார் ஜந்து பேசுமா, அதிசயம் வருமா என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் உண்மையை விட்டு விலகுகிறார்கள். அப்படியானால் உண்மை என்ன? உண்மை இதுதான். ஞானி ஜந்துவை ஜந்துவாக பார்க்கவில்லை, மனிதனை மனிதனாக பார்க்கவில்லை. எல்லாமே ஒரே இருப்பின் வெளிப்பாடு. அந்த ஒருமை தெரிந்ததால், பிரிவு இல்லாததால் தொடர்பு தானாக நிகழ்கிறது. அதை பேசுகிறது என்று மக்கள் சொல்கிறார்கள். இறுதியாக நான் எதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும்? ஜந்து உன்னிடம் பேசவில்லை. நீதான் உன்னையும் அதையும் வேறுபாடு இல்லாமல் உணர ஆரம்பித்திருக்கிறாய். அதிசயத்தை தேடாதே, அமைதியில் நிலை பெறு. சும்மா இரு, அறிதல் தானாக வரும். குருவே, யோக வாசிஷ்டத்தில் சிகித்வஜன் சூடாலை கதையில் ஒரு இடத்தில் சூடாலை தன் உண்மை உருவத்தை வெளிப்படுத்தியபோது நான் உன் மனைவி என்று சொல்கிறாள். அப்போது சிகித்வஜன் அப்படியென்றால் ஆதாரம் என்ன என்று கேட்கிறான். சூடாலை நீ உன் ஞான திருஷ்டியால் பார்த்துக்கொள் என்று கூறுகிறாள். அவன் ஒரு முகூர்த்த காலம் அமர்ந்து முன்பு நடந்த அனைத்தையும் தானே பார்த்து உணர்கிறான். இது எப்படி சாத்தியம் குருவே? இது கற்பனையா அல்லது ஏதோ அதிசய சக்தியா? மிக முக்கியமான கேள்வி சீடா. இந்த கதையை வெளிப்படையாக படித்தால் அதிசயம் போல தோன்றும். ஆனால் யோக வாசிஷ்டம் அதிசய கதை சொல்ல வரவில்லை. அது மனத்தின் இயல்பை மற்றும் ஞானத்தின் எல்லையை காட்டவே இந்த நிகழ்வை சொல்கிறது. அப்படியானால் அவன் கடந்த காலத்தை உண்மையில் பார்த்தானா? பார்த்தான் என்ற சொல்லை இங்கு சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அவன் கண்களால் பார்க்கவில்லை, அவன் மனதால் கற்பனை செய்யவில்லை. அவன் செய்தது, மனம் முழுவதும் நின்ற பிறகு இருப்பே தன்னைத்தானே வெளிப்படுத்தியது. இருப்பே தன்னைத்தானே வெளிப்படுத்தியது என்றால்? கவனமாக கேள். அத்வைதத்தின் அடிப்படை உண்மை கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மூன்றும் மனத்தில் மட்டுமே. ஆனால் இருப்பு காலத்துக்கு அப்பால். சிகித்வஜன் அந்த ஒரு முகூர்த்தத்தில் மன இயக்கத்தை முற்றிலும் நிறுத்தினான். அப்போது மனம் சேமித்து வைத்திருந்த அனைத்து அனுபவங்களும் ஒரே பார்வையில் வெளிப்பட்டன. இது புது தகவல் கிடைத்தது அல்ல, மறைந்திருந்ததை மறைப்பு நீங்கியது. அப்படியானால் சூடாலை ஏதாவது மந்திர சக்தி காட்டினாளா? இல்லை, சூடாலை சிகித்வஜனுக்கு எதையும் கொடுக்கவில்லை, எதையும் செய்யவில்லை. அவள் செய்தது ஒன்றே, அவன் மனத்தை சந்தேகமின்றி அமைதியில் நிறுத்தினாள். சந்தேகம் இருக்கும் வரை மனம் இரண்டாக பிளக்கும். சந்தேகம் நின்ற நிமிடம் உண்மை தானாக தெரியும். அப்படியானால் இது ஞான சக்தியா அல்லது சித்தியா? இது சித்தி அல்ல. சித்தி என்றால் மனம் இன்னும் செயலில் இருக்கும். ஆனால் இங்கு மனம் முழுமையாக ஓய்ந்தது. இது உள்ளறிவு, நேரடி அறிதல், சாட்சியின் வெளிப்பாடு. யோக வாசிஷ்டம் இதை தெரிவாக சொல்கிறது. மனம் நின்றபோது உலகம் புதிதாக உருவாகவில்லை, முன்பே இருந்த உண்மை தெரிந்தது. அப்படியானால் இது எல்லோருக்கும் சாத்தியமா? ஆமாம்,
ஆனால் ஒரு நிபந்தனை உண்டு. அனுபவத்தை தேடக்கூடாது. அதிசயத்தை விரும்பக்கூடாது. சிகித்வஜன் எனக்கு பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படவில்லை. அவன் உண்மையை மட்டும் அறிய விரும்பினான். அதனால் அறிதல் தானாக வந்தது. அப்படியானால் இந்த கதையின் உண்மையான உபதேசம் என்ன? மிக எளிதான ஒன்று. உண்மை வெளியில் இல்லை, அது உன்னுள் மறைந்திருக்கிறது. மனம் நின்றால் மறைவு நீங்கும். சூடாலை வெளிப்படுத்தியதெல்லாம் சிகித்வஜனின் உள்ளே இருந்த உண்மை. அவன் புதிதாக எதையும் காணவில்லை. தான் எப்போதும் அறிந்திருந்ததை மனமில்லாமல் பார்த்தான். இதுதான் யோக வாசிஷ்டத்தின் மிக ஆழமான செய்தி. சும்மா இரு, உண்மை தானாக வெளிப்படும். குருவே, சிகித்வஜன் கதையில் சூடாலை பல உருவங்களில் தோன்றி கணவனுக்கு உதவுகிறாள். இதன் உட்பொருள் என்ன? ஞானம் தேடுபவனின் மனநிலைக்கு ஏற்ற வடிவில் வந்து வழிகாட்டும். அஞ்ஞானிக்கு அது வெளியிலிருந்து வரும்போல் தோன்றும். உண்மையில் அது அவனுக்குள்ளேயே இருக்கும் சுயஞானமே. அப்படியானால் அவள் தன்னை மனைவி என்று வெளிப்படுத்தாமல் வேறு வேறு ரூபங்களில் வருவது ஏன்? அஞ்ஞானி எனக்குத் தெரியும் என்ற அகங்காரத்தில் இருக்கும்போது உண்மை நேரடியாகச் சொன்னால் ஏற்க மாட்டான். ஆகவே ஞானம் உபாயமாக, அதாவது கல்வி முறையாக வேறு உருவமெடுத்து வருகிறது. மருந்தை மறைத்துக் கொடுப்பது போல். சிகித்வஜன் ராஜ்யத்தை விட்டு காட்டிற்குச் செல்கிறான். அது உண்மையான துறவா? அது வெளிப்புறத் துறவு மட்டுமே. உள்ளார்ந்த அகந்தை, ஆசை, கர்த்தாபோக்தா பாவம் நீங்காவிட்டால் காடும் அரண்மனையும் வேறுபாடு இல்லை. உண்மையான துறவு மனத்தில்தான். ஆனால் சூடாலை அரண்மனையிலேயே இருந்து ஞானமடைகிறாள். இது எப்படி சாத்தியம்? இதுவே கதையின் முக்கிய தாற்பயம். ஞானத்திற்கு இடம் தடையல்ல, அகங்காரமே தடையாகும். சூடாலை செயல்களில் ஈடுபட்டாலும் சாட்சியாக இருந்தாள். சிகித்வஜன் செயல்களை விட்டு ஓடினாலும் மனத்தில் கர்த்தாபாவத்தை விட்டுவிடவில்லை. சூடாலை சிகித்வஜனை சித்திகள், யோக சக்திகள் மூலம் கவர்கிறாள். இதன் பொருள்? சித்திகள் ஞானமல்ல, அவை மனத்தை ஈர்க்கும் விளையாட்டுகள். சிகித்வஜன் அவற்றில் மயங்குகிறானா அல்லது அதையும் தாண்டி உண்மையை பார்க்கிறானா என்பதை சோதிப்பதே சூடாலையின் நோக்கம். இறுதியில் சூடாலை தன் உண்மையான உருவத்தை வெளிப்படுத்துகிறாள். அதனர்த்தம்? மாணவன் தயாரான பின் குரு மறைவை விலக்குகிறார். அப்பொழுது உணர்வு வருகிறது. நீ தேடிய குரு வெளியே இல்லை. உன்னை இத்தனை நாள் வழிநடத்தியது உன் உள்ளேயே இருந்த ஞானமே, சுத்த அறிவே. அப்படியானால் இந்த கதையின் மையச் செய்தி என்ன குருவே? 3 வாக்கியங்களில் சொல்கிறேன். 1. ஞானம் என்பது இடமாற்றமல்ல, அடையாள மாற்றம். 2. பெண், ஆண், குரு, சீடன், உலகம், துறவு இவையெல்லாம் மாயையின் நாடகங்கள். 3. சாட்சி நிலையில் நிலை பெற்றால் வாழ்க்கையே யோகமாக மாறும். குருவே, இதை நான் என் வாழ்க்கையில் எப்படி எடுத்துக்கொள்வது? ஓடாதே. எது நடக்கிறதோ அதை பார்த்துக்கொள். நடப்பதெல்லாம் நடக்கிறது. நீ அதைக் காணும் சாட்சியே. அதுவே சூடாலை, அதுவே ஞானம், அதுவே நீ.